குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கோவைக்கு எய்ம்ஸுக்கு இடத்தேர்வு வருவாய்த்துறை சார்பில் ஏதாவது ரெக்கமெண்ட் கொடுத்துருக்கீங்களா சார்? இல்ல எங்களுக்கு வந்து கோவை, ஈரோடு எல்லாம் ஒண்ணுதான். கேட்டிருந்தாரு பிரதமர் கிட்ட. இல்ல முதல்வர் கேட்டார்கள். அங்கே இடம் இருக்கிறது உங்களுக்கு நெருக்கடிங்கிறது தெரியுது. நம்ம கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு பல நெருக்கடிகள் இருக்கு. மதுரையில் இருப்பவரும் கோயம்புத்தூர் வேணுங்கிறாங்க. 2-3 இடத்துல திருச்சி கூட வேணும் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு நெருக்கடி இருக்கிறது நிலம் எடுப்பதில்லை. இப்போ ஏர்போர்ட் நிலத்துக்கு அவனை 10 ஏக்கர் எடுக்கணும். இந்த 10 ஏக்கர்ஸ் எடுக்கிறக்கே நாங்கள் வந்து விரைந்து அந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று முதல்வர் கூறியிருக்கார். அதே போல சேலத்திலும் இடம் எடுத்து உடனடியாக அதை விரிவுபடுத்த வேண்டும் விமான நிலையம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு காரணமே உங்களுக்கு தெரியும், ஒசூரிலே நாம் கொண்டு வர வேண்டும் என்று மாநில அரசு விரும்புகிற போது மத்திய அரசு அதற்கு அனுமதி வழங்கவில்லை. ஏனென்றால் 100 கிலோமீட்டர் தொலைவிலே ஒசூர் இல்லை. சேலத்திலே இருப்பதற்கும் பெங்களூர் இருப்பதற்கும் இடையிலே இல்லை என்ற காரணத்தை காட்டி அந்த இடத்துல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் விமான நிலையத்தினுடைய ரன்வே விரிவுபடுத்துவதற்காக நடவடிக்கை விரைந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல நம்முடைய கோயம்புத்தூரும் இன்னும் 10 ஏக்கர் எடுக்க வேண்டியிருக்கு. அதையும் விரைந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இல்ல நான் என்ன ராஜினாமா அவரு ஒண்ணும் இல்ல. அவர் பதவியில ராஜினாமா பண்ணது ஈஸி. ராஜினாமா பண்ணினோட அந்த கட்சியில எடுத்துருவாங்க. நீங்க இல்ல நாத்தோட கேளுங்க. அந்த கட்சியில 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு தானே இருக்க முடியும், நிரந்தரமா இருக்க முடியாது. அவர் ராஜினாமா ஒண்ணுதான், கட்சியில இருந்து எனக்கு கேள்வி கேட்கறது ஒண்ணுதான், 2 ஒண்ணுதான். அதனால வந்து அவருக்கு எப்படி வேணா பதவி உங்களுக்கு தெரியும். 2 பேரும் ரொட்டேஷன் தானே அது. இல்ல பிஜேபி பொறுத்தவரை ரொட்டேஷன் தானே. அதுக்கப்புறம் எங்க இருக்குது? எம்எல்ஏவும் இல்லை. அப்புறம் அவர் ராஜினாமா போடுறது அவன் என்ன இருக்குது? நான் மந்திரிங்க இருங்க இல்லைங்க, நான் குற்றச்சாட்டு இருங்க. நான் குற்றச்சாட்டு சொல்லுகிற போது அவர் விண்ணப்பம் அளிக்கவில்லை என்று மட்டும் சொல்லிட்டு அனுமதி வழங்குறது 2வது. விண்ணப்பம் கொடுத்தாரா இல்லையா அந்த எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. விண்ணப்பம் கொடுத்தாருக்கு என்ன பொருள்? அனுமதி கொடுப்பது, கொடுக்காது இருப்பது, வாபஸ் வாங்குவது வேறு. கொடுத்தாரா இல்லைங்கிற அந்த ஆட்சியின் போது கேட்கணுங்க. அதுதான் கேள்வி.